இயற்கை நர்சரியை சார்ந்த ஒரு ப்ரோக்ராம் இது. ஏன்னா நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் பிள்ளைகளுக்கு ஸ்கூலு, காலேஜு, நிறைய இடத்துல போய் விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எங்கள் ஸ்கூலில் என்ன செய்கிறோன்னா, நம்ம பிள்ளைகளை ப்ராக்டிக்கலாக என்ன செஞ்சிட்டோம், இறக்கி என்ன செஞ்சுருக்கோன்னா விட்ட காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதை நீங்கள் யார் பார்த்தாலும் சரி நல்லா இன்ஸ்பயர் ஆகி எல்லா குழந்தைகளுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா குழந்தைகளுக்கும், மவுண்ட் சைன் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, ஒரு மனிதனுக்கு முக்கியமான அடிப்படை தேவையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாரம், சாப்பாடு. அது சிறு வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு தெரியணும். பாகுபாடின்றி, கருத்து வேறுபாடு இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த மனப்பான்மை இருக்கும். ஸோ இது என்னென்னா, ஏழை பணக்காரங்க அப்படின்றது எதுவுமே இருக்காது. அதில் எந்த குழந்தையாக இருந்தாலும் விவசாயம் பண்ணினா தான் சாப்பாடு கிடைக்குன்ற ஒரு சிந்தனை குழந்தைகளே நம்ம ஊட்டி வளர்த்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லுவாங்கள்ல, 5ல் விளையாதது 50ல் விளையாது. 5லே விளைய வச்சுட்டோன்னா அந்த பிள்ளைகளை புரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது 50 வயசில் இல்லை 100 வயசு வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு அந்த குழந்தைகள் விட மாட்டாங்க. இதை அடிப்படையாக கொண்டு தான் என்ன செஞ்சோன்னா எங்கள் ஸ்கூலில் பிள்ளைகளெல்லாம் விவசாயத்தில் இறக்கி விட்டாங்க. பாருங்கள், அந்த பிள்ளைகள் ஒன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வேலை பார்ப்பாங்க. அந்த குழந்தைகள் அந்த அம்மாமார் சொல்லிக் கொடுக்குறத அந்த குழந்தைகள் கேட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஐயோ என் குழந்தை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, சவதியில் இறங்கிடக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் அது தவறு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஆகாரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் அந்த குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த ஆகாரத்தின் முக்கியத்துவத்தை அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அது மைண்டில் பதிஞ்சிடும். எப்படி பதியும் அப்படின்னா, இது வந்து எனக்கு எங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்க, எங்கள் ஸ்கூலில் நான் பார்த்தேன், எங்கள் ஸ்கூலில் நான் விவசாயம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் மவுண்ட் சைன் வந்து கல்விக்கும் சிறந்ததாக இருக்கும், விவசாயத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் மவுண்ட் சைன் வந்து என்றைக்குமே என்ன செய்யும், மவுண்ட் சைன் ஸ்கூல் உங்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவத்தை விவசாயிகளுக்கும் விவசாய பிள்ளைகளுக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்ன செய்யும், கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றது மவுண்ட் சைன் ஸ்கூலில் உள்ள ஒரு ப்ரோக்ராம். அது இந்த மவுண்ட் சைன் ஸ்கூலில் விவசாயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படையில் விவசாயம் தெரியணும் அப்படின்றது தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், பிள்ளைகள்லாம் மாட்டு வண்டியில் ஏறி ஜாலியாக சிரிச்சுட்டே போகிறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு குழந்தை கையில் செருப்பு தூக்கிக்கிட்டு சூப்பராக நினச்சிதாங்க போகிறாங்க, பாதுகாப்போடு நினச்சிறாங்க. அந்த ஸ்கூல் பிள்ளைங்க வந்தாங்க, பார்த்தாங்க, போய் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த தூக்கணாங்குருவி கூடலாம் இப்போ தான் நம்ம இந்த தூக்கணாங்குருவி கூட பார்க்க முடியும். ஒரு காலத்தில் ஊரில் ஒவ்வொரு பனைமரத்துலேயும் இருக்கும், இப்போ அதை ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த தூக்கணாங்குருவி கூடுகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ மவுண்ட் சைன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எதுக்கு அப்படின்னா, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த பிள்ளைகளுக்கு வந்து விவசாயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும். அதனால் எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்வோம், விவசாயத்தை சொல்லிக் கொடுப்போம். இயற்கை நர்சரியோடு சேர்ந்து என்ன செய்வோம், இன்னும் அதிகமாக விவசாயம் பண்ணுவோம். நன்றி.